ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த வேதத்திலே ஏற்படுத்தின முதல் குடும்பம் இந்த ஆதாம் ஏவாள் என்கிற இந்த குடும்பம். முதலாவதாக ஆண்டவர் மனிதனை கர்த்தர் படைத்து, அதற்கு பிறகு அவனுடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை ஆண்டவர் எடுத்து அதை மனுஷியாக உண்டாக்கி அதை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு என்ன பேர் வைக்கிறானோ அந்த பெயரை ஆண்டவர் அங்கீகரித்தார். அவன் சொல்லுகிறான், மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி அப்படி என்று அந்த ஆதாம் அந்த சகோதரியை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். பொதுவாக இந்த வேத பகுதியில் நீங்க ஆண்டவர் அநேகம் விசை இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுறார். ஆனா பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவத்தை செய்து முடித்த உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறார் அப்படின்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை கூப்பிடுறார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை தேடி பார்க்கிறார். ஆதாம் ஏவாள் இருவரையும் ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறாருன்னா, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறார். ஆண்டவர் ஏன்னா ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டதும் ஆதாம் தான். அதே போல ஆண்டவர் பேசுவதற்கு கூப்பிடும் போதும் ஃபர்ஸ்ட் ஆதாமை தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனை அந்த சகோதரிக்கு ஏவாளுக்கு தலைவனாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். நீங்கள் கவனமா இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும், ரொம்ப முக்கியமான வார்த்தை. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். எல்லாரும் கவனிக்கிறீர்களா? ஆமேன். அப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இந்த ஆதாமை தான் அந்த குடும்பத்திற்கு தலையாய் வைத்திருக்கிறார். ஏதாவது ஒன்று சொல்லும் போது ஆண்டவர் 2 பேரிடத்துலையும் சொன்னாலும் முதல்ல ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். ஆனா இந்த இடத்துல பிசாசுனுடைய தந்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இவன் யார்கிட்ட மட்டும்தான் இந்த பிசாசு பேசும் அப்படின்னா, ஏவாள்கிட்ட மட்டும்தான் பேசும். இந்த தோட்டத்தில் இருக்கிற நம்ம பார்த்தோமே, நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் என்றாள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம். நீங்கள் முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ள. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சங்களின் கனியை. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல அந்த சர்ப்பத்திற்கும் ஸ்திரீக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது. 2 பேரும் பேசி கொள்ளுகிறார்கள். ஆனா இவங்க 2 பேரும் பேசும்போது நீங்க இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விளங்கும் அப்படின்னா, அந்த ஸ்பாட்ல ஆதாம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியாது. ஸ்திரீ எல்லாம் பேசி முடிச்சிட்டு அந்த விருட்சம் பார்க்கறதற்கு ரொம்ப அழகா இருக்குது, அதை புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதை எடுத்து பறித்து
அதை புசித்து அதற்கு பிறகு யார்கிட்ட கொண்டு கொடுத்தாங்களாமா? அதை இது ஆதாமுனுடைய கையில கொண்டு கொடுத்து அவனும் புசித்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நன்றாய் கவனிங்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையில சத்துரு இல்லைன்னா சர்ப்பம் உள்ள நுழைகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரிடத்திலையும் இருந்த இடைவெளி தான் காரணம் அப்படின்னு நம்புறேன். அந்த கேப் இருக்கு பாருங்களேன், அந்த இடைவெளியை யார் பயன்படுத்திட்டா அப்படின்னா சத்துரு பயன்படுத்திட்டான். அப்போ ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்களே ஆனால் அந்த கணவன் மனைவி எப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வார்கள், எப்போ ஆண்டவர் அவர்களை நடத்துவார் என்றால், கணவன் மனைவிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைன்ற ஒன்று என்னைக்கு குறைந்து போகிறதோ அன்றைக்கே அவர்கள் இருவதும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்தில் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை ரொம்ப குறைவு. 2 பேரும் இந்த டிஸ்கஸ் பண்ணுறது, அப்படி ஒரு டைம் எடுத்து உட்கார்ந்து பேசுகிற அந்த காரியம் குறைவு. பொதுவாக பெண்கள் அதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் என் கூட பேசக்கூடாதா, கொஞ்ச நேரம் என் கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்று பேசக்கூடாது அப்படின்னு பெண்கள் ரொம்ப இறக்கமாக சிலர் கெஞ்சி கூட இருக்காங்க தன்னுடைய கணவனார் இடத்துல, என்கிட்ட தயவு செய்து என்கிட்ட பேசுங்க, ஏதோ ஒன்று பேசுங்க, நான் ஒரு பணமாக இந்த வீட்டில் இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனால் பொதுவாக நிறைய ஆண்களை பொறுத்த அளவில் அவர்கள் தன்னுடைய மனைவியினிடத்தில் பேசுறது ரொம்ப குறைவு, பேச மாட்டாங்க. ஆனால் பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக எல்லாரிடத்துலையுமே பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, எல்லாரிடத்துலையுமே பேசுறாங்க. சில மனைவிகளும் அப்படித்தான் கணவனிடத்துல அப்படின்னா பேசுறது ஏன் குறையுது அப்படின்னா, லேட்டா வர்றாரு அவரு, லேட்டா வர்றதுனால இவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு தூக்கம் வருது, தூக்கம் வந்த உடனே அந்த சாப்பாடை எல்லாம் கொண்டு போய் சாப்பாட்டு மேஜையில் வச்சுட்டு, சரி நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மனுஷன் அந்த அந்த டைனிங் டேபிளுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரே நபராக உட்கார்ந்து அவர் சாப்பிட்டுட்டு, அந்த நேரத்தில் ஏதாவது நன்றாய் கவனிங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு துணை என்கிற ஒன்று எப்பொழுதுமே இருக்கணும். இந்த துணையோடு தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அப்படி ஒருவேளை தன்னுடைய மனைவி பக்கத்தில் இல்லைன்னா அந்த மனுஷன் செல்போனை எடுத்தோ ஏதோ ஒன்றை எடுத்தோ நோண்டி பார்த்துட்டு, இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு, நிறைய பேர் அப்படி அந்த விஷயத்தில் நிறைய மனைவிகள் அவாய்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய கணவனாரிடத்துல பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, அந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, அவர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நிறைய பேருக்குள்ள பேச்சுவார்த்தை குறைந்து போகிறது. ஆனால் இன்று இந்த முதல் குடும்ப ஐக்கிய ஜெபத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை, ஒரு சக்சஸ்ஃபுல்லான கணவன் மனைவியாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு நாளில் அரை மணி நேரமாவது கணவன் மனைவி நீங்க பேசணும் கண்டிப்பா. ஆனா நிறைய பேருடைய வீட்டில் ஏன் பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னா, பாஸ்டர் வாயை திறந்தாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே ஏதாவது பேசலான்னு பார்த்தாலே உடனே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தான் என் வீட்டுக்கார கேட்குறா, அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு கேட்குறா, இல்லைன்னா அவங்க அம்மாவை கொண்டு இழுத்து விட்றா, அவங்க அப்பாவை கொண்டு இழுத்து விட்றா, இல்லைன்னா எங்க அண்ணன் தம்பி இழுத்து விட்றா, இல்லைன்னா எங்க அம்மா இழுத்து விட்றா. இதனாலேயே எனக்கு பேசுறது பிடிக்கல பாஸ்டர், பேச ஆரம்பிச்சாலே எங்கேயோ கொண்டு நிறுத்திடுற அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பேசணும். ஆனா உங்களுடைய ஏன் நிறைய பேர் இன்னைக்கு அமைதி ஆயிட்டாங்கன்னா, கணவன் மனைவி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லைன்னா, எப்ப ஆரம்பிச்சாலும் நிறைய பேர் பிரச்சனைகளை தான் பேசுறாங்க. ஒன்று அப்ப நடந்தது, இப்ப நடந்தது. ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சுங்க, எப்போ உங்க கணவனாரிடத்துல பேசினாலும் உங்க மனைவியினிடத்துல பேசினாலும் ஃபாஸ்ட் நடந்து முடிஞ்சதை நீங்க பேசவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை குறித்து
நீங்க எப்பொழுதுமே பேசக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க பேசினாங்க அப்படின்னாலே அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்னா, நடந்து முடிஞ்சதுதான் ஆகுது. உங்க அம்மா அப்படி சொல்லலையா, உங்க அண்ணன் அப்படி சொல்லலையா, உங்க மாமியார் அப்படி சொல்லலையா, உங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி சொல்லலையா, இல்ல நீங்க அன்னைக்கு என்ன சொல்லலையா, ஏதோ நடந்து முடிஞ்ச ஒன்ன பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுனால அந்த பேச்சே நிறைய நேரத்தில் என்னவா முடியுது அப்படின்னா சண்டையா முடிகிறதுனால நிறைய கணவனார் நிறைய மனைவிங்க வந்து அமைதியாயிடுறாங்க. நம்ம பேசினாதான் வம்பு, நம்ம பேசினா ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்துறாரு, இல்லைன்னா நம்ம பேசினா ஏதோ ஒன்று நம்மளை காயப்படுத்துற அப்படி, அதனால வேணாம் பேசாமலே அமைதியாக இருப்போம், அது நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 2020வது வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக இருப்பதற்கு ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய கணவனார் மனைவிக்குள்ள கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். நிறைய பேர் பாருங்களேன், நிறைய தகப்பன்மார் வந்து பிள்ளைகளிடத்தில் பேசுகிறாங்க, பெண் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறாங்க. நிறைய மனைவிகள் வந்து பசங்களிடத்தில், அவங்க பசங்க பெத்த பிள்ளைகளிடத்தில் பேசுகிறாங்க. பெத்த பிள்ளைகளிடத்தில் பேசுறதுக்கு டைம் இருக்குது, அம்மா அப்பாவிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்குது, ஃபோனை போட்டு ஏதோ ஒரு சொந்தக்காரன்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்கு, எல்லார்கிட்டையுமே பேசுறதுக்கு டைம் இருக்கு. ஆனா யார்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு டைம் இல்லை சொல்லுங்க. இல்லை, நான் உங்க மனைவிகளை பார்த்து சொல்றேன். யாராவது நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க உங்க கணவனார் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெண்களுடைய நேச்சர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஆண்கள் யாராவது ஆசைப்பட்டிருக்கிறீங்களா? இவ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாருன்னா போதும் பாஸ்டர், ஐயோப்பா நமக்கு பெரிய தலைவலி, இவ பேச ஆரம்பிச்சான்னா ஐயோ நமக்கு காதுல ரத்தம் வந்துடும் பாஸ்டர், வேணாம் சாமி நீ வாயை மட்டும் திறக்காதப்பா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தர, நீ பேச மட்டும் செய்யாத. அப்போ ஒரு விதத்துல நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர்ஸ், கவனிச்சுக்குங்க. அவங்கள அப்படி மாத்துனது யார் அப்படின்னு நீங்க யோசிங்க. அவங்க நீங்க பேசும்போதே வந்து நீ பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்க பேச்சு வந்து அவர்களுக்கு இதமா இல்லை. உங்க பேச்சு வந்து ஏதோ அவங்கள ஊன் பண்ணுது, ஏதோ அவங்கள கஷ்டப்படுத்துது. ஆனா சில ஆண்களுடைய நேச்சர் வந்து அவங்கள எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க ஏதாவது கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நிறைய கணவனார் வந்து ஏன் அமைதி ஆயிடுறாங்க அப்படின்னா, பேசுனா நம்ம ஏன் சண்டை வரும், பேசினா சண்டை தான் பாஸ்டர் வரும், அதனால நான் அமைதியா போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்க பேச வேண்டியது முக்கியம், ஆனா ஒவ்வொரு நாளும் பேச வேண்டியது என்று ஒன்று இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கணவனை பார்த்து நீங்கள் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சிலர் நிறைய நாள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ என்னைக்காவது கணவன் பார்த்து உங்களுடைய மனைவியை பார்த்து என்னம்மா இன்னைக்கு ரொம்ப கலக்கலாக இருக்க, இல்லைன்னா நல்லா இருக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? சரி, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வந்து அந்த அடிக்கடி அந்த டிஸ்கஷன் இருக்கும். ஆனால் சிலர் வந்து என்னத்தை கட்டினா என்ன, ஓ என்னத்தை பெருசா. அப்போது நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஒரு சமாதானம் உங்களுக்கு வரும்? ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து இல்லை ஒரு சேரை போட்டு உட்காந்து ஒரு காஃபியை கையில் பிடிச்சி அவங்க கையில் ஒரு காஃபியை கொடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து அப்படி பேசுகிற அந்த எண்ணம் யாருக்காவது இருக்குதா? 24 மணி நேரம் அந்த அம்மா தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் முழுக்க கிச்சனில் தான் உட்காந்துருக்கும், இவர் டிவிக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. டிவி வந்து அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிருச்சு, மொபைல் வந்து ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிருச்சு. நிறைய பேருடைய வீட்டில் குழந்தைகள் பிறந்து அவங்க ரெண்டு பேருடைய பேச்சையும் குறைச்சிட்டாங்க. நான் சொல்றேன், ஆரம்பத்தில் கல்யாணத்தினுடைய ஆரம்பத்தில் நிறைய பேர் சந்தோஷமா இருந்தவர்கள், மகிழ்ச்சியா இருந்தவர்கள். இன்றைக்கு ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னா, ஆரம்பத்தில் கல்யாணத்தினுடைய புதுசுல கணவன் மனைவி நிறைய பேசினாங்க, ஆனா இன்னைக்கு கணவன் மனைவி நிறைய பேர் பேசுறது இல்லை. அதனாலதான் அந்த சண்டைகளுடைய ஆரம்பம். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஒரு நாள்ல அப்படி ஒருவேளை உங்களுடைய கணவனார் ஒத்து வரலையா,
இன்றைக்கி சில மனைவிகள் மட்டும் இங்கே இருக்கிறீங்களா, எங்கள் கணவனார் அப்படி ஒத்து வர மாட்டார் பாஸ்டர், நான் சொல்கிறேன் அதற்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்க. நான் வந்து இந்த ஃபேமிலி கேம்பில் பேசுகிறது ஒவ்வொன்றும் செய்தி மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு எண்ணத்தை எங்கள் கணவனாருக்குள்ளே தாங்க ராஜா, என் மனைவிக்குள்ளே தாங்க ராஜா அப்படின்னு இன்றையிலிருந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. அதுவும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் தவறான வழிகளுக்குள்ள கடந்து போகிறதுக்கு காரணம் அதுதாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளிடத்துல பேசுறதே இல்லை. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எங்க போன, எங்க போயிட்டு வந்த, என்ன சாப்பிட்ட, டீச்சர் என்ன சொன்னாங்க, எந்த பொண்ணை பார்த்த, எந்த பையனை பார்த்த, என்ன விளையாட்டு விளையாடுன, ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளோட கேட்குறதே இல்லை. வந்தியா, புக்கை தூக்கி போட்டியா, டியூஷனுக்கு போனியா, வந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, அவ்வளோதான். அந்த பேச்சு என்னைக்கு ஒரு குடும்பத்தில் குறைதோ அன்றைக்கு அந்த குடும்பத்தில் சமாதான குறைவு வந்துவிடும். நீங்கள் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுறதுக்கு மட்டும் ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்களெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. பாஸ்டர் என்ன பாஸ்டர் திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க நமக்கு. ஆனால் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, 3வது நபர் இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ நேரம் உட்காந்து சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க, யாரோ ஒருத்தரை பிடிச்சா பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் மனைவியின் இடத்துல போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்கய்யா. ஒரு 1/2 மணி நேரம் என்னம்மா பண்ண, இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒன்றுமே. நீங்கள் நிறைய பேர் மோஸ்ட்லி பேசினா எங்கே போடுவாங்க தானே, அப்படி பேசினா சண்டை போடுறது தான் பேசுவாங்க நிறைய பேர். இல்லைன்னா அப்படி பேசினா, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்கள் பேசுகிற பேச்சு என்ன தெரியுமா, தண்ணி எடுத்தியா, சாப்பாடை வச்சியா, ரசம் ஏன் இப்படி இருக்குது, குழம்பு ஏன் இப்படி இருக்குது, இது தான் நிறைய பேருடைய வீட்டில் பேச்சா இருக்கே தவிர வேற பேச்சு, அன்பே அப்படின்ற பேச்சு இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் வந்து கடைபிடிக்காத ஒன்றை உங்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்ணலை, கடைபிடிக்காத ஒன்றை பிரசங்கம் பண்ணலை. ஒருவேளை ஊழிய பழுவின் நிமித்தமாய் டெய்லி ஒரு வேளை பேச முடியாட்டாலுமே வந்து உண்மையிலே எங்கேயாவது ஒரு டைம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போய் உட்காந்து ஒரு டீ கடையில் ஏதாவது உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அந்த நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷம் அவங்களோட பேசும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு பெரிய ஐக்கியம் வளர்றத நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் கணவன் மனைவி காலையில் வந்து நிறைய பேர் காஃபியை கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னா தலைமாட்டில் இருப்பாங்க. அவர் எடுத்து குடிச்சு போட்டு திருப்பி தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து கிடப்பார். அப்படின்னு டெய்லி காலையில் யாராவது ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து அந்த காஃபியை காலையில் எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் கை கோர்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு காலையில் 2 பேரும் எதிராக உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ணலாமா, நீ என்ன செய்யலாம், நீ என்ன, உனக்கு என்ன பிளான், உன்னை நான் எங்கே விடணும், நீ எங்கே இருக்கிற, என்ன செய்கிற அப்படின்னு ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய குடும்பங்களில் இல்லை. அதனால் இன்று தயவு செய்து இந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்கு 1000 பேர் உலகத்தில் இருந்தாலும் உங்கள் குடும்பம் ரொம்ப அவசியமானது ஒன்று, முக்கியமான ஒன்று. உங்கள் குடும்பத்தில் தயவு செய்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க. அதே போல் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே உங்கள் கணவனிடத்தில் ஒரு தேவையை பேசாதீங்க, தேவைக்காக மட்டும் உங்கள் கணவனிடத்தில் பேசாதீங்க. பேச ஆரம்பிக்கும் போதே சண்டைக்காக பேசி நிற்காதீங்க. கொஞ்சம் வேற விதமாய் உங்களை பார்த்த உடனே நீ பேச வந்தோடனே உங்கள் கணவனார் பயந்துடக்கூடாது. அப்படி பயப்படுற மாதிரி நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நீங்கள் அப்படி உங்கள் பேச்சினுடைய டோனையும் உங்கள் பேச்சினுடைய விஷயத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்கள் கணவனார் விருப்பப்படுவார்னு நான் நம்புகிறேன். ஆமோதிக்கிறீங்களா? நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஆமேன். நீங்கள் சண்டைக்கவே நின்ட்டீங்கன்னா அவர் ஓடத்தான் செய்வார். அப்புறம் என்ன பண்ணுறது? சிலர் வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அம்மா சாமி நிறுத்திட்டியா, அம்மா மழை முடிஞ்சிருச்சா, மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சிலர் வந்து பேச்சை நிறுத்தவே மாட்டாங்க பாருங்களா, வள 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 வள. அது 1.5 மணி நேரம் போகும் பாருங்களா அந்த பேச்சு. இவருடைய வாயிலேருந்து ஒன்றே மட்டும் வரும், தலையாட்டே இருப்பார். அந்த மாதிரி இல்லாமல் பேச்சு என்கிற சொல்லி டிஸ்கஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த பேச்சை எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகும்னு தெரில, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், இது ஆண்டவர் சொன்னது. உங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் வேண்டுமானால் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒரு நாளிலே 1/2 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பேசணுங்க. நான் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது
இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் லோத்தினுடைய வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சேன், கொஞ்சம் நோட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான், நல்ல ஒரு பையனை பெத்தெடுத்தான், ஈசாக்கு என்று பேர் வைத்தான். அந்த ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காள், அந்த வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த வம்சம் தொடருது. ஆனா அவன் கூடயே உட்கார்ந்து அவனை மாதிரியே அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி பெரிய ஆட்டு மந்தையை உண்டு பண்ணி நல்லவனாய் வாழ்ந்த, நீதிமானாய் வாழ்ந்த வேதம் சொல்லுகிறது லோத்தனுடைய குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போன குடும்பமா ஆயிடுச்சு. ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஆனாங்க? லோத்தினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுது, அந்த மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன ஆனாலாமோ, உப்பு தூண் ஆனாள். உங்களுக்கு லோத்தனுடைய கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரெண்டு பிள்ளைகளும் போயிட்டாங்க, எல்லாமே அப்படியே அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு தியானித்த போது ஒரு வசனம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவங்க குடும்பத்தினுடைய உடைவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவர் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனித்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மறுத்தடியிலே சாய்ந்து கொண்டுங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே இதற்காகவே அடியனிடத்தில் இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. உடனே அந்த தூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ சொன்னபடி செய் என்றார். நீ சொன்னபடி செய் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், எல்லாரும் இந்த வசனத்தை கண்டிப்பா வாசிக்கணும், 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களா? 18வது பேஜில் இருக்குது. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாம் செல்வ சீமான். ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? வேதம் சொல்லுகிறது திரளான வேலைக்காரர்களும் திரளான வேலைக்காரிகளும் யாருக்கு இருக்கிறாங்க? ஆபிரகாமுக்கு இடத்துல. இப்போ தூதர்கள் 3 பேர் வருகிறாங்க. இந்த 3 பேர் வந்த உடனே இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஓடி எங்க போறாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். சாராளத்திற்கு ஓடி, அம்மா 3 தூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஒன்று பண்ணு, நீ 3 படி மெல்லிய நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. நான் என்ன பண்றேன்னா, ஆட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அதை அவன் சீக்கிரமாய் சமைத்தான். கவனிங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வந்துருச்சுன்னா இந்த கணவனார் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு, நம்ம மனைவி இடத்துல போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இவன் சொன்ன உடனே சண்டைக்கு வந்துட்டான்னா ஊரில் உள்ள இருக்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடாக்கி போடணுமா? நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்வீங்க, நண்பர்கள் எல்லாம் வர சொல்வீங்க, நம்மளாலெல்லாம் எல்லாருக்கும் ஆக்கி போடலாம் முடியாது. வேலைக்காரங்க இருக்காங்க, வேணா அவங்கள வச்சு பார்த்துங்க, இல்லை கடையில் வாங்கி போடுங்க. இவர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் வம்பு, நம்ம பேசிட்டு வேண்டிட்டு வந்தவங்கள ஹோட்டல்லையே வச்சு சாப்பிட்டு அப்படியே டாட்டா காமிச்சு அனுப்பி விடுறது போல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய குடும்பத்தில் இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு அத்தனை வேலைக்காரர்கள் இருந்த போதிலும் சாராயினிடத்துல போய் சொல்லி, அம்மா 3 பேர் வந்திருக்காங்கம்மா, நீ அப்பத்தை சுடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன இருந்திருக்கு? சத்தமா சொல்லுங்க. நம்ம பாஷைப்படி சொன்னா பேச்சுவார்த்தை சரியா இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு, இல்லை நம்ம ஆட்கள் நிறைய பேர் லெட்டர் எழுதி பசங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களே, இன்னும் நிறைய பேர் மனைவியை பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்லை, கணவனை ஏங்க அப்படின்னு கூப்பிடுறதும் இல்லை. உங்க அப்பாவை கூப்பிடு,
உங்க அம்மாவை கூப்பிடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரோக்கர் யாரு கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை வச்சு விளாண்டே இருக்காங்க பாருங்களேன். உங்க அம்மாவை கூப்பிடு, உங்க அம்மாட்ட போய் சொல்லு, உங்க அம்மாட்ட கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லு, உங்க அம்மாட்ட கொஞ்சம் குழம்பு ஊத்த சொல்லு. பா, இவருக்கு வாயில உச்சரிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அப்படி உச்சரித்தா அது தீட்டு. ஏன் அம்மா கொஞ்சம் அந்த குழம்பு எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டானே. இங்கே வந்தானே ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டான்னு தெரியுமா? நிறைய பேருடைய வீடுகளில், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா சொல்றேன், நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பேர் சொல்லி கூட ஒருத்தரை கூப்பிடுறது இல்லைன்னு வைங்களேன். பேர் சொல்லி கூட வாங்க அப்படின்னு, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு அடைமொழியில, இல்லைன்னா ஏதோ ஒரு பட்ட பேர்ல, வேணா ஏன் கோணலப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க கணவன்மாரு. இல்லைன்னா மனைவி நிறைய பேர் தாளா கூப்பிடு அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ஒரு நல்ல பட்ட பேர் வச்சு யாராவது கூப்பிடுறாங்களா? அப்படி நிறைய கணவனார் பத்து நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர்ல அம்முன்னு கூப்பிடுறாங்கல்ல. அம்மு தானே, அது ஃபேமஸ் தானே அந்த வார்த்தை. அம்மோ வேற என்ன, குட்டி, வேற இன்னும் நிறைய அடைமொழிகள் இருக்கிறது. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுடைய மனைவியை ஒரு பட்டப்பேர், நல்ல ஒரு பேரை வச்சு, அவங்களுடைய பேர் இல்லாம இன்னொரு பேரை வச்சு உங்க மனைவியோ இல்லைன்னா உங்களுடைய கணவனாரையோ கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா, சரி உங்களை பார்த்து கேட்குறேன், சிஸ்டர்ஸை பார்த்து, உங்களுடைய கணவனாரை நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுறவங்க கை தூக்க பார்க்கலாம். பா தேங்க்யூ சிஸ்டர், நீங்க எல்லாம் உண்மையில நல்லவங்க. இங்க இருக்கிற எல்லாருமே உங்க அம்மாவை வாடி, உங்க மனசிய போடி வாடின்னு சொல்லாம, அவங்க பேர் சொல்லி சொல்லாம, இல்லை ஏதோ ஒரு வாடை, ஒரு தங்கம் என்றோ செல்லம் அப்படின்னோ, இல்லை அப்படின்னா குட்டின்னோ, இல்லைன்னா அம்முன்னோ நான் என் ஒய்ஃபை கூப்பிட்றேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சே, நல்லவங்க இங்கேயும் இருக்காங்கப்பா, பரவாயில்ல. நம்ம சச்சு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருக்கு. எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்போ உண்மையிலே அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கிறது. அப்போ உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவியின் இடத்துல என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கும் இந்த லோத்தினுடைய குடும்பத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க அப்படியே லோத்தினுடைய சப்ஜெக்டுக்கு வாங்கல, அது ரொம்ப 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். யாரு? ஹலோ, நல்லா வாசிங்க அந்த இடத்துல. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள், இந்த இடத்துல எந்த டிஸ்கஷன் வரல, கேட்கல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, லோத்துனுடைய குடும்பம் சின்ன பின்னம் ஆகிறதற்கு மிக முக்கியமான காரணம் நான் இந்த வசனத்துல சொல்றேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் சரியா என்ன இல்லை, பேச்சுவார்த்தை, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அடுத்தது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் சரியான பேச்சுவார்த்தையே இல்லைங்க. ஆபிரகாம் அந்த தூதர்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் போய் சொல்றாரு? தன்னுடைய சாராய்க்கு, மனைவிக்கு தான் போய் சொல்றாரு, அம்மா எடுத்து அப்பம் சுடுமா. ஆனா இவர் சமைச்சாரா என்னன்னு நமக்கு தெரியல, இல்லைன்னா வேலைக்காரங்களை வச்சு சமைச்சாரான்னு தெரியல. ஆக மொத்தத்துல அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது யாரு தான் கொடுத்ததுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, லோத்து தான் கொடுத்துருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன நடக்கல அப்படின்னா, எந்த டிஸ்கஷனுமே. இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் போது கூட அங்க தன்னுடைய அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க 2 பேருடைய கையை பிடிச்சிருக்கும் போது ஆண்டவர் லோத்துனுடைய கையை பிடிச்சிட்டு வெளியே விட்டார் அப்படின்னு சொல்லல. லோத்துனுடைய கையும் அவங்க மனைவியினுடைய கையையும் பிடிச்சி வெளியே விட்டாங்க. அப்போ அவர்களுக்கு உள்ளே சரியான பேச்சுவார்த்தை இல்லாதனால அந்த குடும்பம் உடைஞ்சிருச்சு. இன்று இந்த முதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்களுடைய குடும்பம் மிக வெற்றியுள்ள குடும்பமாய், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியத்தை ஆண்டவர் தர்றதுக்கு விரும்புகிறாரு. உங்கள் குடும்பத்தை கட்டுறதற்கு விரும்புகிறாரு. பார்க்கும்போதெல்லாம் கோவப்பட்டு, பார்க்கும்போதெல்லாம் சத்தம் போட்டு, இல்லைன்னா
ஒரு தேவைன்னா நீங்கள் வந்து வலிஞ்சிட்டு நின்றுருப்பீங்க, ஒரு தேவைன்னா நீ பெரிய ஐஸ் வைப்ப அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பேச வந்தவங்களே உடனே காயப்படுத்துறதை விட்டுட்டு, நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வராமல் வேற யார்கிட்ட அவங்க போவாங்க? உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட அவங்க கேட்பாங்க? ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்லுகிறவர்கள் வந்து அப்படித்தான், உங்கள்கிட்ட தான் அவங்க வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், தேவைன்னா உடனே வலிஞ்சிட்டு வந்து நில்லுங்க, தேவைன்னா உடனே என்கிட்ட வந்து பேசிட்டு, உனக்கு ஒரு தேவை இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, இல்லைன்னா எதானா உடனே வருவியே, சிரிச்சுட்டே வருவியே அப்படின்னு எல்லாம் சொல்லி டக்குன்னு பேச்சை அப்படியே கட் பண்ணாமல் இன்று ஒரு தீர்மானத்தோடு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போவோம். ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் 2 பேரும் ஒரு நாளிலே அரை மணி நேரமாவது, தயவு செய்து சிஸ்டர்ஸ், உங்களுடைய கணவனார் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் நீங்கள் தூங்கி விடாதிருங்கள், நீங்கள் பேசாமல் போய் படுத்துறாதீங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வேலை முடித்த அடுத்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துருங்க. லேட் பண்ணாமல் எங்கெங்கேயோ தெருவில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத விட நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணி உங்கள் மனைவி உங்களுடைய கணவனிடத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 75% 75% பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளில் கணவனார் ஊருக்கு போனால், மனைவி ஊருக்கு போனால் ஒரு 10 டைமாவது ஃபோன் பண்ணி பேசுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, ஆண்களில் பல கூட்டத்தை காணும். நிறைய பேர் வந்து போயிட்டீங்களா அப்பா சாமி, எப்போ வருவீங்க, வர்றது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, தொந்தரவே இல்லை சாமி. இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சும்மா என்னத்தை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற, ஃபோனை வை பேசிகிட்டே இருக்கிறேன், என்னத்தை பேசுறது, இப்போ தானே கூப்பிட்டேன், இப்போ தானே பேசினேன். உண்மையிலே சொல்கிறேன், நமக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு நிலைமை வரும்போது தான் நமக்கு துக்கம் தெரியும். அதனால் இன்று நம்ம எல்லாம் ஒரு தீர்மானத்தோடு போவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நீங்கள் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும்போது அந்த லோத்துவுக்கும் இந்த அவனுடைய மனைவிக்கும் அநேக தூரம் இடைவெளி இருந்ததை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. இன்னொரு நபரை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை 16வது வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்று ஆண்டவர் அவனிடத்துல பேசுறார். உடனே 18வது வசனம். மோசே தன் மாமனாராகிய எத்ரோவினிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரனிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டார். என்ன பேசுறாரு? எப்பா, என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன், அவர்களை விடுதலையாக்க நினைக்கிறேன், ஒன்னை தான் நான் அழைச்சிருக்கிறேன், நீ இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரு. அவனுடைய சகோதரனை பார்த்து அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருந்து இப்போ சிப்போராலையும் அவருடைய பிள்ளைகளையும் கிளப்பி எங்க கூட்டிட்டு போகணும்? எகிப்திற்கு கூட்டிட்டு போகணும். ஒரு ஊருக்கு கிளம்புறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஊருக்கு யாரெல்லாம் கிளம்புறீங்களோ அவங்களிடத்துல தானே பேசுவோம். ஆனா மோசே யார்கிட்ட போய் பேசுறாரு? கேட்கல. மாமனார்கிட்ட பெர்மிஷன் கேட்கறது பிரச்சனை இல்லை. ஆனா தன்னுடைய மனைவியினிடத்துல வரியா வரலையா, இஷ்டம் இருக்கா இஷ்டம் இல்லையா, உனக்கு என்ன வேணும்? இதே நேரத்தில் யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது அவர் மாமனார்கிட்டயே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அவர் மாமனார் பக்கமே போக மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த மாமனார் சாதாரணமானவர் அல்ல. ஐயோ,
அது சரியான ஆளு. 10 முறை மதுமோன் சம்பளத்தை ஏமாத்தினாரு, பொண்ணே ஏமாத்தின ஆளாச்சே. சம்பளத்தை மாத்தினது கூட பரவாயில்ல, மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சவர் இல்லை. அதனால யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு? தன்னுடைய மனைவிங்க 2 பேரையும் வர சொல்லி, அம்மா இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய குடும்பம் தாங்க முடியல, போலாமான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவங்க அப்பாவை புரிஞ்சு கொட்டுவாங்க பாருங்க. இவங்க எங்க அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவ்வளோ இதுவா பேசுவாங்க. ஆனா இதுல அப்போ யாக்கோபனுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மோசேயினுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. யாக்கோபனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களை போல இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனா மோசேயினுடைய 2 பிள்ளைகளும் அவன் செய்த ஊழியத்தை அவன் செய்யவே இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு சாதாரணமானவர்களா இருந்தார்கள். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள். மோசே என்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன், ஆண்டவரிடத்துல முகமுகமாய் பேசினவன். ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டுக் கொள்ற அளவுக்கு அவன் பிரசன்னத்தை சுமந்த மனுஷன். ஆனா அவங்க பிள்ளைங்க அவனுடைய ஒரு சின்ன படிக்கு கூட வரல. காரணம் என்னன்னா, இந்த மோசே தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசினதா சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்துல ரொம்ப கொடுமையா இருக்கும். நீங்க வாசிங்கன்னா வாசிக்க யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீர்களேயானால் 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 18:3. அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் இருந்தேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருக்கிற தேவ பர்வதனிடத்திற்கு வனாந்திரத்திற்கு எத்ரோ என்னும் உம்முடைய மாமனாராகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட உம்முடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினார். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, மோசே தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்ன உடனே கூட்டிட்டு எகிப்திற்கு வந்தாரு. ஆனா எகிப்திற்கு வந்த உடனே இவருக்கு பிரஷர் தாங்க முடியல. இந்த பக்கத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கிறாங்க, அந்த பக்கத்துல இருந்து பார்வோன் நெருக்கிறாரு. ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியல. அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஏமா நீ எந்திரிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு இங்க ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற, நீ இங்க இருக்க வேணாம், என்னால உங்களை கவனிக்க முடியல அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. இப்போ வீட்டுக்கு அனுப்பிவிட்ட இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நன்றாய் கவனிங்கள், ஆண்டவர் அவர்களை 10 வாதைய கட்டளை இட்டு, ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால் வல்லமையுள்ள கரத்தினால் 400 வருஷம் அடிமைத்தனமா இருந்த ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட கிளம்புறாங்க. அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்து நீங்க போனா போதும்னு அனுப்புறாங்க. பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது எகிப்துல. ஆனா இவனுக்கு யார ஞாபகமே வரல. சொல்லுங்களேன், ஊரே சந்தோஷமா இருக்குது. ஆனா பாஸ்டருடைய குடும்பமே அங்க இல்லைன்னு வைங்களேன். இவர் எல்லாருக்குமே ஹீரோ, எல்லாருமே சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க. இந்த வருத்தம் இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படிதான் நடக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தவிர. ஏன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம். நீ வராத, நீ எதுக்கு வரணும்? இப்போ தன்னுடைய மனைவியை அனுப்பிட்டாரு. அனுப்பினதற்கு பிறகு அனுப்பின மனைவியை அவர் திரும்ப என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க, கூப்பிடவே இல்லை. நீ அங்க கடை, நீ வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே. அதான் பழி வாங்குறது நிறைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கு பாருங்களேன். பழி வாங்குற குணம். யாரை பழி வாங்குறீங்க? சொந்த சரீரத்தையே பழி வாங்குற குணம் மாதிரி. இவர் அப்படி நினைச்சு செஞ்சாரா என்னன்னு தெரியல, கூப்பிடல. இந்த மாமனார் மனசு கேட்காம, என்னப்பா ஊழியக்காரன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி ஆகி போச்சு, சரி பரவாயில்ல நீ போனதே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வரேன்னு அங்கே இருந்து இவனுடைய மனைவியையும் இவனுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு இப்ப பாளையத்துல இறங்கிட்டாங்க. பாளையத்துல இறங்கினா யாரு வீட்டுல இல்ல? மோசே வீட்டுல ஒருத்தனை கூப்பிட்டு, உங்க மாமனாரும் உங்க மனைவியும்
உங்க பிள்ளைகளும் வந்திருக்கிறோம் என்று அவனுக்கு போய் என்ன பண்ணிருங்க, அவருக்கு சொல்லிருங்க. சொன்ன உடனே இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க 15வது வசனம். அப்பொழுது நீங்க நம்ம எதில் வாசிச்சோம்? ஓகே, இது மோசேக்கு சொல்லி அனுப்பினான். 7வது வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு, யாருக்கு எதிர்கொண்டு போய்? தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தியை விசாரித்து கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தமும் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனாருக்கு என்ன சொன்னான்? மாமனாருக்கு விவரித்து சொன்னான். ஆக மொத்தத்தில் அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த மனைவியும் பிள்ளைகளையும் ஏன்னு கூட அங்கேருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி பிடிச்சி மாமா மாமா மாமனார கொண்டாடுறாரு. ஆனா யாரை விட்டுட்டாரு சொல்லுங்களேன்? ஆண்டவர் தன்னை நடத்தி வந்திருக்கிற விதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் விவரித்து சொல்ல வேண்டியவர் மனைவியையும் பிள்ளைகளையும் சுத்தமா விட்டுட்டு மாமனாருக்கு விவரித்து சொல்றாரு. ஆனா மாமனார் நான் சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல மாமனார். எத்தனை மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சாருன்னு வைங்களேன், சே நீங்க லக்கியான ஆள் தான் பிரதர். அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். பின்பு மாமனாருக்கு விவரித்து சொன்னான், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு, நம்ம நல்ல தகப்பனா இருந்தா எங்கிட்ட எதுக்கு மாப்பிள்ளை சொல்றீங்க, உங்க மனைவிட்ட சொல்லாமல்ல, அவ பாருங்க அவளை கவனிக்காம இருக்கிறீங்கன்னு அந்த நேரத்திலே அப்பா சண்டை போட்டிருப்பாரு. ஆனா இவர் சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு, உங்களை எகிப்தியன் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுதலை ஆக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்கிறதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாராகிய எத்ரோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனாருடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உட்கார்ந்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நேற்றைக்கு யார் வந்தா? மாமனாரா? யார் வந்தா? மாமனார் மட்டும் இல்ல, மனைவி பிள்ளைகள். ஒரு நாள் முழுக்க எதுல போயிச்சு? மாமா கூட கதை பேசுறதுல கொஞ்ச நேரம், மாமா பலி செலுத்துறதுல கொஞ்ச நேரம், மாமா கூட சாப்பிட்றதுல கொஞ்ச நேரம். ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் பிரதர் சட்டை போட்டு வேலை கிளம்பிட்டார். அவரு கிளம்பிட்டார். ஆக மொத்தத்தில் யாரோட பேசல? சிப்போராவோட கூடயும் பேசல. சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் மோசை அதில் ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் மோசை தான் ஃபாலோ பண்றாங்க. சட்டை போட்டு கிளம்பிட்டாரு. ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆச்ச, ஒரு மாசம் ஆச்ச, 3 நாள் ஆச்ச. வந்துட்டு யாராவது ஒருத்தரை விசாரிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, தூங்குனீங்களா, ஏதாவது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்றதை விட ஊருக்கு போயிட்டு வந்தா டயர்டில் நீட்டி நிமிந்து தூங்கியாச்சு. தூங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி ரெடியாச்சா கிளம்பிட்டான் அப்படின்ட்டு மோசை மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கிளம்புற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் நம்புறேன், இந்த மோசையினுடைய 2 பிள்ளைகளையும் அவர் ஒரு பெரிய நிலைமைக்கு அவரால் கொண்டு வந்து நிறுத்தவே முடியல. இப்ப நடக்கிறத பாருங்க. அடுத்து மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உட்கார்ந்தான். நல்லா நல்லா கேளுங்க. ஜனங்கள் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக ஜனங்களுக்கு அறிவே இருக்காது பாருங்க. அட அவரும் ஒரு மனுஷன் தானே,
அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் பாத்ரூம் போகணும், அவருக்கும் கால் வலிக்கும், அவருக்கும் உட்காரலான்னு தோணும். அவர் என்ன கடவுளா அப்படின்னு தோணுமா? அவர் பாஸ்டர், அவர் ஊழியக்காரர், அவர் பலனே தனி பலன். நிஜமாதான் அவ்வளவு கஷ்டத்துல ஜனங்களுக்கு முன்பாக திறப்பில் நின்னாலும், நம்ம அப்படி இல்லை. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. சில இடத்துல சில ஊழியக்காரர்கள் பார்த்தீங்க, மோகன் சிலாசரஸ் ஐயா வந்து கடைசியா இந்த வாவுசி வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சுட்டு எத்தனை மணி நேரமானாலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன்னு சொன்னார். அதிகாலையில் 3:30 வரைக்கும் ஜெபம் பண்ணார். மீட்டிங் 8:30 மணிக்கு முடிஞ்சு 3:30 மணி வரைக்கும் அவரை ஸ்டேஜிலேருந்து வெளியவே விடலைங்க. எல்லாரும் நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மா வந்து முன்னாடி நின்று இருக்குது. நாளைக்கு போகணும் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு. ஏன்னா டைம் ரெடி ஆயிடுச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கத்திரத்தில் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் அவங்க மோகன் சிலாசரதியாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு, நம்ம நாளைக்கு தான் போகிறோமே, டைரெக்டாக அவரை பார்த்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அந்த அந்த ஒரு இது இருக்காதா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்கள் எல்லாருமே உட்கார்ந்தாங்க. பாருங்க 14வது வசனம். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமனார் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்களெல்லாம் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியதும் என்ன? அப்பொழுது மோசே தன் மாமனாரை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்திற்கு, அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டால் என்னிடத்திற்கு வருகிறார்கள், நான் அவர்களுக்கு வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசையின் மாமனார், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்முடைய இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். சரி, இந்த மாமனார் எவ்வளோ ஞானமாக பேசுறாரு பாருங்களேன். ஒரே அடியா இவர் பொதுவாக வந்து யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு? தன்னுடைய மகள். ஐயா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஜனங்களோடய உட்காந்துருக்கிறீங்களே, அங்கே கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணும் பிள்ளைங்களும் இருக்காங்களே, அவங்கள கொஞ்ச நேரமாவது கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லலை. இன்னொன்று, இந்த ஜனங்களை மட்டும் குத்தி பேசி மோசையை உயர்த்தி பேசினா மோசைக்கு கோபம் வந்துடும். மோசே ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல போய் திறப்பில் நின்னவன். நீர் வேணும்னா என்ன வேணா நீ வந்து என் பேரை வேணா கிளிக்கி போடுங்க, ஆனால் இந்த ஜனங்களை மட்டும் என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. ஜனங்களுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர் தான் இந்த மோசே. ஆனால் இந்த மாமனார் வந்து இவரை ஜனங்களை திட்டினாலும் இவருக்கு கோபம் வரும். இவரையும் நம்ம திட்ட முடியாது, என் பிள்ளைய பாருங்கன்னு சொல்ல முடியாது. அவனை அழகாக சொல்கிறாரு, இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்தால் நீங்களும் சோர்ந்து போவீங்க, நிற்கிறவங்களும் சோர்ந்து போவாங்க. அழகாக ஒரு ஆலோசனை சொல்லி 70 பேரை நியமித்து கொஞ்சம் வேலை பழுவ குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆனால் ஆக மொத்தத்தில் இந்த மோசையினுடைய தன்னுடைய குடும்பத்தை அசால்ட்டாக அவன் விட்டதுனால அவனுடைய பிள்ளைகள் முன்னணியில் நிற்கக்கூடாமற் போய்விட்டு, அதனால தான் ஆண்டவர் என்ன எழுப்பினார்னா, ஜோஷுவா என்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறதற்கு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். இல்லை அப்படின்னா ஜோஷுவான்ற ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, உங்கள் பிள்ளைங்க மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாக கவனிக்காமல், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், நீங்கள் சரியான பேச்சுவார்த்தையில் இல்லாதவர்களாக இருந்தால் பாதிக்கப்படுகிறது வேற யாரும் இல்லை, உங்களை பிள்ளைகளை வச்சிருக்க வேண்டிய பொசிஷனில், உங்கள் பிள்ளைகளை நிறுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் அவர்களை நிறுத்த முடியாதனால வேற யாரையோ ஒருத்தர் அங்கீகரிக்க போகிறார். ஸோ உடைய கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிக நேரங்கள் உங்களுடைய 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்காக மட்டுமல்ல, தேவன் உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உன்னதமான இடங்களில் கர்த்தர் நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமான இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்துல அவங்க போய் உட்கார முடியாது. அதனால் பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், குடும்பத்தை இணைத்தது கர்த்தர். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும்
இன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க. ஒரு நாளில் அரை மணி நேரமாவது நாங்கள் கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை. அதனால் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், பேசும்போது கோவப்பட்டு பேசாதீங்க, எரிச்சலோடு பேசாதீங்க, முகத்தை மாற்றிட்டு பேசாதீங்க, தேவைகளை மட்டும் பேசாதீங்க, குறைகளை மட்டும் பேசாதீங்க, இல்லைனா ஏதோ ஒரு பொருளை மட்டும் வாங்கணுன்றதை மட்டும் பேசாமல் நல்ல விஷயங்கள், ஆண்டவருடைய விஷயங்கள், உங்களுடைய அன்பு வளர்றது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் காமனாக ஏதோ ஒன்று பேசுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் கர்த்தருடைய பலிபீடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு 2008வது வருஷம் எனக்கு திருமணம் ஆச்சு. இன்றைக்கி 2020வது வருஷம். வருகிற மே மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே அத்தனை ஆண்டுகள் வருகிறது. ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் எத்தனையோ மன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாள் கூட முழுக்க ஒரு நாள் கூட நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்ததே இல்லைங்க. கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் நான் எல்லாம் நினச்சிருக்கேன், நீ பேசவே கூடாது ஆண்டவரே, நான் தீர்மானத்தை வாபஸ் கூட வாங்கிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி பேசிட்டாங்களே பாஸ்டர்மா அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். ஆனாலும் சாயந்தரம் வரும்போது ஆண்டவர் மனசில், இல்லைடா நீ சாட்சி சொல்ல வேண்டியவன், உன் பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே போல் நான் ஒருவேளை அமைதியாக இருந்தால் கூட பாஸ்டர்மா வந்து உடனே பேசி, இல்லை நம்ம நைட்டு குடும்ப ஜபம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பேசிடணும் அப்படின்ற கான்செப்டில் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன் நிறைய நேரத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பொருத்தனை கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் 3 நாள் கூட பேசாமல் இருந்தீங்களே, 2 நாள் கூட உங்கள் கணவன் இடத்துல, நான் சொல்கிறேன் உங்களால் எப்படி இருக்க முடியுது? நமக்கு 6 மணி நேரம் இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னமோ மழை போனது மாதிரி தெரியுது, என்ன இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, பேசாமல் இருந்தால் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. 3 நாள் 4 நாளெல்லாம் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு எப்படித்தான் இருக்கிறீங்களோ தெரில. உண்மையிலே பிசாசு குட்டி உங்களுக்கு கிரியை செய்கிறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது முழுக்க பிசாசு குட்டி தான். ஆவியானவர் இருந்தால் அந்த மாதிரி உங்களால் இருக்கவே முடியாது. எப்படி உங்களால் இருக்க முடியாது? அதுலேயும் தின்னுட்டு இருக்கிறீங்களே, பேசாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள சாப்பாடல் மட்டும் இறங்குதே. ஐயோ உண்மையிலே உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் பிசாசு பாருங்களேன். அது எப்படி உங்களால் முடியுது? அப்படி பேசாமல் இருந்தால் சாப்பிடாமல் இருக்கணும், தண்ணி குடிக்காமல் இருக்கணும், வேற எதுவுமே உங்களுக்கு பண்ணது எல்லாம் செய்வார், பேச மட்டும் மாட்டார். எப்படிங்க அதெல்லாம்? அதனால் கண்டிப்பாக அந்த பிசாசு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் விடாதீங்க. நான் சொல்கிறேன், கணவனாரிடத்துல பேசாமல் இருக்கிற மனைவிக்குள்ள பிசாசு குட்டி பகிரங்கமாக இருக்குது. அதே மாதிரி மனைவிடத்துல பேசாமல் இருக்கிற கணவனிடத்துல பெரிய பிசாசு குட்டி இருக்குது. அந்த பிசாசு குட்டி தான் அவங்கள வழி நடத்துது. நல்ல கணவனார், ஆவியானவர் நடத்துகிற கணவனார் கண்டிப்பா மனைவி நடத்துல சண்டை போட்டு நைட்டு தூங்க போக மாட்டாரு, மனைவி தூங்க போக மாட்டாங்க. அப்போ அவங்களை ஏதோ வழி நடத்துதுன்னு அர்த்தம். ஆமைன்னு சொல்லுங்க. வருத்தமா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிட்டேன். அப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது உங்களுடைய சரீரத்தை செக் பண்ணணும் அப்படின்னு. சிலரை அப்படிதான் அந்த மாதிரி தான் 4 நாள் கணவன் இடத்துல சண்டை போட்டு சாப்பிடாம இருக்கிற பெண்கள், அப்பா எப்படி தான் இதெல்லாம் இருக்க முடியுதோ தெரில. சாப்பிடாம வீட்டில் இருக்கிறது, சண்டை போட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இந்த முதல் ஃபேமிலி கேம்பில் கணவன் மனைவி கூடுகையில் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை கொடுக்குறார். நான் மரணம் வரைக்கும் என் மனைவி இடத்துல பேசாமல் இருக்கவே மாட்டேன். என் கணவனா அவர் என்ன காயப்படுத்தினாலும் நான் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு ஜெபமாகவே உங்களுக்கு மாறட்டும், ஒரு ஜெபமாகவே மாறட்டும். தயவு செய்து கணவன் மனைவிக்கு நான் கேட்கிறேன், உட்கார்ந்து இன்னைக்கு நாளைக்கு நான் ஒரு ஸ்டில் எடுத்து போடுங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி அப்படியே பேசி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி போடுங்க. அதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஆமே, பொறாமப்படுறவங்களுக்கு அனுப்பிடாதீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எல்லா கூட்டத்தை விட இந்த ஃபேமிலிக்கு நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.